கடலின் நடுவே ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய எரிமலையின் வயிற்றுக்குள் மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்றா நம்மளால நம்ப முடியுமா? அதே ஆபத்தை தினமும் அவங்க பார்த்துக்கிட்டே சுமார் 170 பேருக்கும் மேலாக குடும்பமாக வாழக்கூடிய உலகின் மிகவும் வித்தியாசமான கிராமம் தான் அகோஷிமா. அகோஷிமா கிராமம் பாத்தீங்கன்னா முழுவதுமாக எரிமலையின் மேல் இருக்கக்கூடிய கிராமமாக பார்க்கப்படுகின்றது. இந்த எரிமலை எங்க இருக்கு, எரிமலையில இந்த மக்கள் ஏன் வாழ்றாங்க, எப்படி இந்த எரிமலை உருவாச்சு, இதுக்கு முன்னாடி மக்கள் எரிமலையில வாழ்ந்தாங்களா, இது எரிமலையால பாதிப்பு எதனா ஏற்பட்டிருக்கா, இது எரிமலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான எல்லா தேவைகளும் கிடைக்குதா, எல்லா விஷயத்துக்காகவும் இவங்க என்ன பண்றாங்க, எப்படி வாழ்றாங்கன்றதுதான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான யாருமே சொல்லாத பல அரிய தகவலை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதன் மூலியமா நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படுறது தெரிவிச்சுக்கிறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். உலகத்தின் மிகவும் வினோதமான கிராமம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கிராமத்தை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த அகோஷிமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமம் பாத்தீங்கன்னா எரிமலையின் மேல், அதாவது எப்ப வேணாலும் வெடித்து சிதறக்கூடிய, எப்ப வேணாலும் வெடித்து ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய எரிமலையின் மேலேயே மக்கள் குடியிருக்காங்க. இந்த எரிமலை பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருந்து கிட்டத்தட்ட 368 கிலோமீட்டர் தொலைவுல நடு கடல்ல. ஸோ இந்த எரிமலை பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கக்கூடிய பசிபிக் ஓசன்ல பாத்தீங்கன்னா இசு தீவு குழுமத்தின் ஒரு பகுதியா இருக்கு. அகோஷிமா தீவு பாத்தீங்கன்னா டோக்கியோ மாகாணத்திற்கு இருக்கு. ஸோ டோக்கியோ மாகாணம் தான் பாத்தீங்கன்னா இந்த அகோஷிமா தீவை கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ டோக்கியோ அரசாங்கத்தின் கீழாக இருக்கக்கூடிய ஒரு கிராமமாக இந்த கிராமம் பார்க்கப்படுகின்றது. ஸோ இந்த அகோஷிமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எரிமலையின் கீழ், அதாவது அந்த எரிமலையின் மேலேயே வாழக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் அங்க வாழ்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 இருந்து 170 பேர் கொண்ட மக்கள் வாழ்றதா பார்க்கப்படுது. ஜப்பானிலே மிக குறைந்த மக்கள் வாழக்கூடிய ஒரு கிராமமாகவும் இந்த அகோஷிமா கிராமம் தான் இருக்கு. ஸோ மொத்தமாக எத்தனை வீடுகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அகோஷிமால கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கிறதா பார்க்கப்படுகின்றது. ஸோ இந்த எரிமலையின் கீழ் மக்கள் எப்போத்துல இருந்து இந்த எரிமலையில வாழ ஆரம்பிச்சாங்க. வெடிக்கிற எரிமலையில, ஆபத்தான எரிமலையில எப்ப வேணாலும் வெடிக்கும், எப்ப வேணாலும் உயிர் சேதம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எரிமலையின் கீழ் மக்கள் ஏன் முதல்ல வாழ்றாங்க, எப்போத்துல இருந்து வாழ்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டுல இருந்து மக்கள் பாத்தீங்கன்னா இந்த எரிமலையின் கீழ் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த 15ஆம் நூற்றாண்டுல மக்கள் குடியேறினாங்க நம்ம அப்படி சொன்னோம் இல்லைங்களா. சோ அந்த காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா அரசர்கள் பிறர் தாக்குதல் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா, மத்தவங்க நம்மள தாக்கிடக்கூடாது, அதுலயே இது ஒரு ஆபத்தான பகுதியில இருக்கிறதுனால யாருமே இந்த பகுதியை நெருங்க மாட்டாங்க. இது ஒரு எரிமலை பகுதின்றதுனால வேற யாரும் இதை ஆட்சி பிடிக்கவும் மாட்டாங்க. சோ இங்க வரணும்னு நினைக்கவும் மாட்டாங்க. அப்படின்ற எண்ணத்தோடவும் பாதுகாப்பின் காரணமாகவும், பாதுகாப்புக்காகவே ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்துல மக்கள் அந்த காலத்துல குடியேறி இருக்காங்க. இப்படிதான் 15ஆம் நூற்றாண்டுல மக்கள் முதலாக அங்க போனாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆழ்கடல் பகுதியில இருக்கிறதுனால எளிதாக மீன் பிடித்தல் ஒரு முக்கிய பிரதானமான தொழிலாக அவங்களோட தொழிலாக பார்க்கப்படுகிறது. அந்த காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த மீன் பிடித்தலுக்காகவே ஓய்வெடுக்க பிளஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தங்கறதுக்கு அப்படி ஆரம்பிச்சு படிப்படியாக பாத்தீங்கன்னா மக்கள் அங்க பர்மனண்டாவே அந்த எரிமலையின் கீழ் ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் பர்மனண்டா மக்கள் அங்க குடியேறிட்டாங்க. சோ அரசாங்கமும் பாத்தீங்கன்னா மக்கள் அங்க தங்கறதுனால வேறு வழியின்றி அரசாங்கமும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அரசாங்கம் உதவிகளும் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. இதன் மூலியமா மக்கள் அங்க நிரந்தரமாக குடியமைப்பை அமைச்சுக்கிறாங்க. ஆனா இந்த வெடிக்கக்கூடிய எரிமலை பாத்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டுல மக்கள் குடியேற்றாங்க நம்ம சொல்லிட்டோம் இல்லைங்களா. சோ அப்போ எந்த அளவுக்கு மக்கள் இருந்தாங்க அப்படின்ற ஆவணங்கள் கிடைக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா 1780 இருந்து 1785 இந்த காலகட்டங்கள்ல இந்த எரிமலை வெடிப்பு பயங்கரமா வெடிச்சிருக்கு. ஏகப்பட்ட மக்கள் பாத்தீங்கன்னா இறந்திருக்காங்க. ஏன்னா திடீர்னு வெடிச்ச உடனே அந்த எரிமலையை அப்போ இருந்த காலகட்டத்துல இப்போ இருக்கிற நவீன காலகட்டத்துல நிறைய பாதுகாப்பு எவகேஷன் வசதிகள் அதிகப்படியா இருக்கு. ஆனா அந்த காலகட்டத்துல அந்த அளவுக்கு வசதி இல்லாத காரணத்தால நிறைய மக்கள் இறந்திருக்காங்க. அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அஜிஜியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீவுக்கு கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டருக்கும் மேல அந்த தீவு பக்கத்துல இருக்கு. இதுதான் அவங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தீவா பார்க்கப்படுகிறது.
டோக்கியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 360க்கு மேல 400 கிலோமீட்டர் கிட்ட டோக்கியோக்கு வரணும். ஆனா இந்த அஜிஜோமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீவு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 70 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறதுனால ஒரு 2 மணி நேரத்துல வந்து நம்ம டிராவல் பண்ணி போட்டு படகு மூலியமா போக முடியும். ஸோ தப்பிச்சு போயிருக்காங்க. இந்த ஹகாஷிமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீவு வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களே இல்லாத ஒரு தீவாக மாறிச்சு. 15ஆம் நூற்றாண்டுல மக்கள் போனாங்க, பெரிய எரிமலை வெடிப்பு ஏற்பட்டது, மக்கள் இறந்தாங்க. அங்கிருந்து கொஞ்சம் பேர் தப்பிச்சு பக்கத்து தீவுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த தீவு கொஞ்ச காலம் மனிதர்களே இல்லாத ஒரு தீவாக மாறிச்சு. ஆனா நாளடைவுல மீண்டும் இந்த தீவு நம்ம எரிமலை வெடிப்பு வந்து கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் அமைதியானதுக்கு பிறகு மக்கள் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மீண்டும் வந்து அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. இப்போ நம்ம சொன்ன பிரகாரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 பேருக்கு மேல வந்து இந்த தீவுல வசிக்கிறாங்க. ஸோ இந்த தீவுல வசிக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரதானமான விஷயம் என்னென்ன விஷயம்லாம் இருக்கு இந்த தீவுல, விவசாயத்துக்கு என்ன பண்றாங்க, உணவுக்கு என்ன பண்றாங்க, நீருக்கு என்ன பண்றாங்க, மின்சாரத்துக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா இவங்க மின்சாரம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அரசாங்கத்தால கொடுக்க முடியல. அதனால ஜெனரேட்டர் மூலியமா தான் இவங்க வந்து மின்சாரத்தை வந்து பெற்றிருக்காங்க. ஸோ அதிகப்படியா சோலார் வசதி வந்து இருக்கு. ஸோ உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நிலம் வந்து கொஞ்சம் நிலப்பகுதி இருக்கிறதுனால கொஞ்சம் நிலப்பகுதியும் அங்க இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான பயிர் வகையில வந்து சோளம், கம்பு, கீரை வகைகள் இது மாதிரி விஷயத்த வந்து பயிரிடுறாங்க. ஸோ அதை வந்து இவங்க பயன்படுத்திக்கவும் செய்யறாங்க. ஸோ பிரதானமான உணவு உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லிட்டேன். பிரதானமான தொழிலே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மீன் பிடித்தல் தான். இந்த மீன் பிடித்தல் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான விலை உயர்ந்த பல மீன்கள், டூனா அது போல மிக காஸ்ட்லியான மீன்களை வந்து இவங்க பிடிக்கிறாங்க. ஸோ இதன் மூலியமா இவங்களுக்கு வருமானம் கிடைக்குது, பிளஸ் இவங்களுக்கு உணவும் கிடைக்குது. அதிகப்படியான கடல் சார்ந்த உணவுகளை இவங்க அதிகப்படியா எடுத்துக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம லோக்கல்ல இருக்கக்கூடியவங்கள பாத்தீங்கன்னா வீடுகள்ல பண்ணை மாதிரி அமைச்சு கோழிகள்லாம் வளர்க்குறாங்க. ஸோ அதன் மூலியமா முட்டை, இறைச்சியும் வந்து இவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் ஆகோஷிமால இருக்கக்கூடிய மக்கள் எடுத்துக்க கொள்ளக்கூடிய உணவுகளாகவும் பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம இவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான சாலைகள் வந்து இருக்கு. ஸோ வீடுகள் இருக்கு, மின்சாரம் தேவையான அளவுல மின்சாரத்தை வந்து பயன்படுத்துறாங்க. அந்த மின்சாரத்துக்கு உண்டான ஜெனரேட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா டோக்கியோ அரசாங்கமே வந்து நடத்துறாங்க. அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கமே மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்குது. அதிகப்படியா இரவு நேரத்துல தேவையில்லாம ஜெனரேட்டர் வந்து இவங்க பயன்படுத்தல, டீசலை அதிகமா பயன்படுத்தல. இரவு நேரத்துல போதுமான அளவுக்கு தேவையான வெளிச்சத்தை மட்டுமே இவங்க பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருக்காங்க. ஸோ மக்கள் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ரொம்ப ஒத்துமையா இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடியவங்களும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத மக்களே இருக்க முடியாது. இருக்கிறதே வெறும் 170 பேர் தான். ஸோ எல்லாருக்குமே எல்லாரையும் தெரியும். எல்லாரும் ஒன்றிணைஞ்சு ஒரு குடும்பமாக வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஸோ இந்த ஆகோஷிமா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இடத்துல கூடியவங்க என்னெல்லாம் விஷயத்த வந்து அதாவது இவங்களுடைய பாதுகாப்பாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இவங்க போக்குவரத்துக்காக என்ன விஷயத்த பயன்படுத்துறாங்க பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஒரு ஏரோப்ளேனே இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அதை பயன்படுத்த முடியும். அது இல்லாம ஹெலிகாப்டர்ஸ் வந்து இவங்க பயன்படுத்துறாங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கப்பல் வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ ஹெலிகாப்டர் மூலியமா அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அகிஜோமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீவுக்கு போனோம்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துல வந்து போயிடலாம். ஸோ கப்பல்ல பிரயாணம் பண்ணணும்னு சொன்னா ஒரு 2 மணி நேரம் வந்து கிட்டத்தட்ட ஆகும். ஸோ டோக்கியோக்கே வரணும்னு சொன்னா அதிகப்படியான நேரம் வந்து எடுக்கும். இவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இவங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய அந்த தீவுல இவங்களுக்கு எல்லா பொருளும் கிடைக்குது. அங்க வந்து இவங்க தேவையான பொருட்களை வாங்கிக்கிறாங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க தீவுக்கு வருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன் பிடித்தல் மூலியமா வருமானம் கிடைக்குது. அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இந்த எரிமலையை பார்க்கறதுக்காகவும் இந்த எரிமலையில வாழக்கூடிய அதாவது ஆபத்தான எரிமலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை பார்ப்பதற்காகவும் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வராங்க. அதன் மூலியமாகவும் இவங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வருமானம் கிடைக்குது. இது மட்டும் இல்லாம சுயமாக வந்து பாத்தீங்கன்னா இவங்க பல விஷயங்களை வந்து செய்யறாங்க. ஸோ அதன் மூலியமா கைவினை பொருட்களை அதிகம் உற்பத்தி பண்றாங்க. அந்த மூலியமாகவும் இவங்களுக்கு வருமானம் கிடைக்குது. இதனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான எல்லா வருமானம் கிடைக்கிறதுனால அதன் மூலியமா இவங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த அகோஷிமா எரிமலை அப்படின்னு நம்ம முதல்ல சொல்லிட்டோம். ஸோ இந்த எரிமலையில இவங்க குடிநீருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்ற முக்கியமான விஷயம் இதுதான். ஏன்னா மற்ற எல்லா பொருட்களும் இவங்களுக்கு கிடைச்சது. குடிநீர் அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நீர் ஆதாரம் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து பயன்படுத்திக்குவாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீர் ஆதாரம் சுத்தமாக கிடையாது. அங்க வந்து நீர் ஊற்றோ வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இதனால அரசாங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பல பெரிய பெரிய டேங்க் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அதுல தண்ணி நிரப்புறாங்க. ஸோ அந்த தண்ணி தான் இவங்க பயன்படுத்திடுறாங்க. அதன் மூலியமா வீட்டுகளுக்கு வந்து டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. தண்ணியை வந்து அளவாதான் இவங்க பயன்படுத்துவாங்க. இது மட்டும் இல்லாம மழை நீரை வந்து முழுவதுமாக மழை நீரை வந்து சேமிக்கக்கூடிய மக்களாக ஆகோஷிமால இருக்கக்கூடிய மக்கள் வந்து இருக்காங்க. மழை நீரை முழுவதுமா பயன்படுத்துறாங்க.
அதை சமைக்கவும் குடிக்கவும் கூட மழை நீரை வந்து பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருக்காங்க. அந்த அளவுக்கு ஏற்பாடுகளை வந்து சிறப்பா செஞ்சு வச்சிருக்காங்க இந்த எரிமலையில வாழக்கூடிய மக்கள். டூரிஸ்ட் அதிகமா ஆகோஷமாக வரும்போது மட்டும்தான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் வந்து பக்கத்துல அந்த தீவுல வாங்கி வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அதை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. ஏன்னா டூரிஸ்ட் வந்து இந்த நீர்லாம் வந்து குடிப்பாங்களா அப்படின்றது இல்லை. ஏன்னா இது இவங்க சேமிச்சு வச்சு பியூரிஃபிகேஷன் பண்ண குடிநீர். ஸோ அதனால அதிகப்படியா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியிருந்து வரவங்க பயப்படுவாங்க இல்லையா. ஸோ அதனால வாட்டர் பாட்டில்ஸ் வந்து இவங்க அதிகமா பயன்படுத்துறாங்க டூரிஸ்டுகளுக்காக மட்டும். ஸோ இந்த ஆகோஷமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எரிமலையில வந்து பாத்தீங்கன்னா பள்ளி, அதாவது கல்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப கல்வி மட்டும்தான் இங்க இருக்கு. ஸோ இப்போ அதிகப்படியா மேல் கல்வி படிக்கணும் இல்லை காலேஜ் இந்த மாதிரி விஷயம்லாம் போன சொன்னா நம்ம ஃபர்ஸ்டே சொன்னது போல அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெரிய தீவுக்கு தான் போவாங்க. ஸோ ஹெலிகாப்டரையும் இவங்க பயன்படுத்துவாங்க. போட்டை வந்து அதிகப்படியா பயன்படுத்துறாங்க. ஸோ போட் மூலியமா போனா 2.5 hour வந்து ஆகும். ஸோ ஹெலிகாப்டரும் பயன்படுத்தக்கூடிய மக்களாக தான் இருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயம், இந்த எரிமலை எப்போ வேணாலும் வெடிக்கலாம். ஸோ அது முக்கியமான பாயிண்ட். ஸோ எவாகேஷன் பாதுகாப்பு இப்போ இவங்களுக்கு எந்த கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவாகேஷன் சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான விழிப்புணர்வோடு இருக்கிறதா பார்க்கப்படுது. ஸோ டோக்கியோ அரசாங்கம் அந்த எரிமலையை வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அந்த அரசாங்கமே வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் இல்லைங்களா. ஸோ அது அந்த அரசாங்கத்தோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எந்த நிகழ்வு நடந்தாலும் உடனடியாக மக்களுக்கு தெரிவிக்கப்படும். மக்கள் உடனடியா வந்து தப்பிக்கக்கூடிய விதத்துல அவங்களுக்கு தேவையான அடிப்படை, அதாவது எவகேஷனுக்கு தப்பிச்சு போகிறதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் தயார் நிலையில எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான காவல் நிலையம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க பெருசா பிரச்சனை எதுவுமே நடக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ ஏதோ மீறி ஏதோ பிரச்சனை ஏற்பட்டா கூட டோக்கியோ போலீஸ் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பெருசா மருத்துவமனை அது போல விஷயம் கிடையாது. ஸோ மேஜர் இன்ஜுரிஸ் எதுவுமே அங்க நடக்க பெருசா வாய்ப்பு இல்லை. அப்படி மேஜர் இன்ஜுரிஸ் ஏதாச்சும் அவங்களுக்கு அடிப்பட்டாரோ ஏதோ ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அஜிஜோமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீவுக்கு போயிட்டு இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்குவாங்க. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், ஏன்னா இவங்க அகோஷிமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீவு தனித்து கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தூரம் டோக்கியோல இருந்து தனி கடல்ல இருக்கிறதுனால, கடல்ல இந்த தீவு இருக்கிறதுனால புயல்கள் வந்து அங்க அதிகப்படியா வரும். ஸோ புயல் வந்து தாக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த புயலுமே வந்து பாத்தீங்கன்னா ஆகோஷிமா வந்து தாக்குறது இல்லை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த 50 நூற்றாண்டுகளாக 50ல இருந்து 100 ஆண்டுகள் வரைக்கும் பாத்தீங்கன்னா புயல் பெரிதாக வந்து பாத்தீங்கன்னா டோக்கியோவை வந்து ஜப்பானை தாக்கியிருக்க தவிர ஆகோஷிமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எரிமலை தீவை வந்து தாக்குறதே கிடையாது. ஸோ இந்த எரிமலையின் கீழ், அதாவது வெடிக்கு எப்போ வேணாலும் வெடிச்சு சிதறக்கூடிய எரிமலையின் மேலேயே மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வீடுகளை கட்டமைச்சு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடுகள் அங்க இருக்கு. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இப்போ வரைக்கும் வசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் கிடைக்குது. அரசாங்கமும் அவங்களுக்கு முழு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அரசாங்கம் துல்லியமா அந்த எரிமலையை கவனிச்சுட்டு இருக்காங்க. எதனா ஆபத்து ஏற்படுற மாதிரி தான் உடனே அலர்ட் கொடுப்பாங்க. ஸோ இவங்க தப்பிச்சு போறதுக்கு உண்டான எல்லா வசதிகளும் அங்க வந்து முன்னேற்பாடோட இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ முன்னேற்பாடும் இருக்கு, அங்க ஏரோப்ளேனும் இருக்கு, ஹெலிகாப்டர் இருக்கு, கப்பல் இருக்கு. இது எல்லாமே கரெக்டா இருக்கு. ஏதாச்சும் விபத்து ஏற்பட்டா 1785 பிரச்சனை ஏற்பட்ட மக்கள் இறந்தது போல மக்கள் உயிர் சேதம் இல்லாமல் தப்பிக்க முடிகிற அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கக்கூடிய எரிமலையின் கீழ் தான் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்துல 195க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு. எங்கெங்கேயோ மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் மிகவும் ஆபத்தான, உலகத்திலேயே மிகவும் மிக 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 ஆபத்தான ஒரு பகுதியில மக்கள் வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா அது இந்த ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஆகோஷிமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எரிமலையின் மேல் தங்களுடைய வீடுகளை அமைத்து வாழக்கூடிய மக்கள் தான் இந்த உலகத்திலே ஆபத்தான மக்களாக வாழக்கூடிய மக்களாக பார்க்கப்படுகின்றனர். ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலமா இந்த உலகத்திலே ஆபத்தான இடத்துல மக்கள் வந்து நம்மளா போனா எப்படி நிம்மதியா வாழ முடியுமா, ஒரு தூக்கம் வருமா, நிம்மதியா தூங்குமான்னு தெரியல. ஏன்னா எப்போ வெடிக்கனே தெரியாது. திடீர்னு வெடிச்சுட்டா என்ன வருது நடு நைட்ல கூட. ஸோ நம்மளால இருக்க முடியுமான்னு தெரியல. ஸோ கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அது போல இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்க நிலைமை எப்படி இருக்கும், உங்க மனநிலை எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அதே போல அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை பிரஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் என்ன நம்ம சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான யாருமே சொல்லாத பல உண்மையான அரிய தகவலை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.